எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் கூட 1000 வருஷ அரசாட்சி, இயேசு எப்போ வருவார், எப்படி வருவார், என்ன நடக்கும் என்பதை சட்ட புத்தகத்திலிருந்து பழைய ஏற்பாடு, பழைய சட்டம், சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அந்நாளிலே அவருடைய பாதம் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலை மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்கா எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடப்பக்கத்திலும் ஒரு பகுதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலையின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். கண்மலை பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசம் ஒருவேளை மப்புமாக இருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆகவே இது எப்போ நடக்குன்னா, உலகம் முடிஞ்சு பகிரங்க வருகை, தேவனுடைய வருகை எப்போ வரும், பரிசுத்தவான்கள் எப்போ வருவாங்க, மரித்தோர் எப்போ எழுப்புவார், உலகம் முடியும் போது. உலகம் முடிஞ்சு கடைசீட்டில் தான் இயேசு வந்து பரிசுத்தவான்களை எழுப்புவார். எழுப்பி கூட்டி கொண்டு போவார். ஓடி போவீர்கள் எங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு, பரலோகத்துக்கு. தேவன் எதை எப்போ செய்வார் என்பதை நாம் விளங்கிக்கணும். ஒளிவமலை ரெண்டாக பிளந்து போகும். அவருடைய பாதம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, அவருடைய பவர். ஆகவே அதை விளங்கிக்கணும். எப்போ வருவார்? உலகம் முடியும் போது தான் வருவார். ஒருவேளை அது மப்புமாக இருக்கும், மந்தாரமாக இருக்கும், பிரகாசம் இல்லாமல் இருக்கும், சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். இதெல்லாம் எப்போ நடக்குது? உலகம் முடியும் போது தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசிய வருக, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவார். புத்தி இல்லாத கன்னி கைவிடப்படுவார். அவங்க மறுபடியும் சாத்தானுடைய அந்திகிறிஸ்து ஆட்சியில் சிக்கி பலவந்தமாய் அதை பெற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் கிடைக்காது. ஆகவே எதை எப்போ செய்வார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். ஆகவே தேவனுடைய வார்த்தை விளங்கி கொள்ள பரிசுத்த ஆவியாகிய தேவன் உதவி செய்யணும். இது எப்போ நடக்கும்? எப்போ ஒளிவமலை ரெண்டாக பிளக்கும்? உலகம் முடியும் போது. பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல் ஓடி போவீர்கள். எங்கே ஓடணும்? தேவனுடைய சமூகத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி. எல்லா பரிசுத்தவான்களும் எப்போ கொண்டு வருவார்? உலகம் முடியும் போது வருவார். ஆகவே இதை விளங்கிக்கணும். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு நமக்குள்ளே இருந்து நம்ம தான் இந்த பூமியில் ஆட்சி செய்ய போகிறோம். மாம்ச பிரகாரமாக இயேசு இருக்க மாட்டார், மகிமை சரீரத்தில் இருக்க மாட்டார். மரித்த யாரும் உயிரோடு எழுந்து இந்த பூமியில் வாழ மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற நம்ம தான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்த்தவர்கள். ஆகவே இதை விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு வந்து எருசலேமில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்துவதில்லை. கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நடத்துவார். ஆக இது விளங்காவிட்டால் பெரிய சிக்கல். ஏன்னா இயேசு எப்போ வருவார்? இதோ அங்கே இருக்கிறாரு, அறை வீட்டில் இருக்கிறாரு, வனாந்தத்தில் இருக்கிறாரு, நம்பாதீங்க, போகாதீங்க. மின்னல் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல சூரியன் இருளடையும், சந்திர ரத்தமாய் மாறும், வானத்தின் நட்சத்திரங்கள் எரிக்கற்கள் பூமியில் விழும், பயங்கரமாக இருக்கும். ஆகவே இது உலகம் முடியும் போது, உலகம் முடிவில் தான் இயேசு வர்றாரு. அதுக்கு முன்னாடி உலகம் முடிவறிந்தும் சகல நாட்டிலும் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரு. இப்போ எப்படி இருக்கிறாரு? முத்திரை ஆக்கிறாரு. நித்திரை உடைந்து 1000 வருஷ அரசாட்சியில் சொன்னதெல்லாம் நடக்கும். 1,44,000 பேர் யூதர்கள் மனம் திரும்பி உலகத்தையே டிசைன் பண்ணணும். ஆகவே எருசலேமுக்காக, அந்த மண்ணுக்காக அல்ல. அத்தி மரம் துளிர் விடும்போது என்று சொன்னால், அத்தி மரம் என்றால் பழைய ஏற்பாட்டில் யூத ஜனத்தை குறிக்கும், புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட சபை குறிக்கும். சபை துளிர் விடும்போது வசந்த காலம், 1000 வருஷம் இந்த பூமியில் வசந்த காலம் இருக்கும். அது முடிந்தவுடனே சாத்தான காவலில் இருந்து, பாதாளத்திலிருந்து, வேதாளத்தை அவிழ்த்து விட்டால் வந்து மறுபடியும் ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மறுபடியும் கோமாளிக்குள்ளே போய் நான் மறுபடியும் ஆலயம் கட்டி கடாய் வெட்டி விருத்து சேதனம் செய்யலாம் என்று மறுபடியும் பொய்யான அற்புத அடையாளத்தோடு நான் தான் கிறிஸ்து என்று ஆலயத்தை கட்டி உட்காருவான் எருசலேமில். அதுக்கு முன்னாடி ஆலயம் கட்டக்கூடாது, கட்டினா வெட்டிடுவார். ஆகவே தேவனுடைய வார்த்தை விளங்கிக்கொள்ளும். 2000 வருஷமாக சாலமோன் ஆலயத்தை இடித்து வாரி கொட்டிவிட்டார்.
மறுபடியும் ஆலயம் கட்டக்கூடாது, கடாய் வெட்டக்கூடாது, விருத்த சேதனம் செய்யக்கூடாது. சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய விருத்த சேதனம் கிறிஸ்துவுக்குள்ளே மூலிகை ஞானசனம் எடுத்தால் கையினால் செய்யப்படாத விருத்த சேதனம் அவருக்குள்ளே பெற்றிருக்கலே. ஆகவே இந்த யோதரகம் மனம் திரும்பினால் புறஜாதிக்கு ரட்சிப்பு நிறுத்தப்படும். தேவனுடைய வார்த்தை அறிந்து கொள்வோம். புறஜாதிக்கு அப்பவும் மீனும் கிடைக்கும். ஆகவே 1000 வருஷ அரசாட்சி என்னைக்கு ஆரம்பிக்க வர தெரியாது. சாத்தானை கட்டணும், பாதாளத்தில் போட்டணும். தேவன் நமக்கு பரலோகத்தின் திறவுகோலை தரணும். அது எப்போ தருவார் தெரியாது. என்னைக்கா இன்னும் 5 வருஷமா, 10 வருஷமா, 100 வருஷமா, 500 வருஷமா, 1000 வருஷமா தெரியாது. எப்போ தேவன் இந்த பூமியை டிசைன் பண்ணி நமக்கு கொடுப்பார். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லாம் நேர்த்தியாக செம்மையாக ஏதேன் தோட்டம் போல் இந்த பூமியை தேவன் டிசைன் பண்ணி கொடுப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.